இந்தியன் கோஸ்ட் கார்ட் இந்திய கடலோர காவல் படையிலேருந்து இப்போ ரீசெண்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி கேரளா ஸ்டேட்டுக்கு மட்டுமான ஒரு நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேரளா ஸ்டேட்டில் ஆண்கள் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும், பெண்கள் இதுக்கு எலிஜிபிள் இல்லை. ஸ்வீப்பர் சஃபைவாலா குரூப் சி நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சேம் 10th இல்லை அப்படின்னா ஐடிஐ படித்தது தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிளேஸ் ஆஃப் ஒர்க் எனிவேர் இன் இந்தியா, அதாவது எந்த கோஸ்ட் கார்டில் வேக்கண்ட் இருக்கோ அங்கே வந்து போஸ்டிங் போடுவாங்க. டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் டியூட்டிஸ் சஃபைவாலானா என்ன? ஸோ மெஜாரிட்டி க்ளீனிங் போஸ்ட் ஒர்க் தான் உங்களுக்கு இருக்கும். அதை பற்றி இங்கே ப்ரீஃபாக கொடுத்துருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து ஃபிசிக்கலில் பாருங்கள், ஹைட் 157 சென்டிமீட்டர்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு மினிமம் 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பேன்ஷன்ஸ் இருக்கணும். வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஹைட் அண்ட் ஏஜுக்கு தகுந்த வெயிட் இருக்கணும். ப்ளஸ் ஆர் மைனஸ் அது அக்செப்டபிள் தான். ஸோ ஐசைட்டு வித் கிளாஸஸ் வித்தவுட் கிளாஸஸ் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான ஐசைட் விஷன் கொடுத்துருப்பாங்க, அதையும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ரெக்ரூட்மெண்ட் ப்ரொசீஜர் பாருங்கள். ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். ஆஸ் யூஷுவல் ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் இங்கிலீஷ் 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் கொஷின்ஸ் இருக்கும். மொத்தம் 50 மார்க்கு. எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 45% எடுத்தால் பாஸ் ஆகலாம். அதர் கேட்டகிரி ஜென்ரலாக இருந்தால் 50% நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து ப்ரொஃபஷ்னல் ஸ்கில் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, அதாவது ப்ராக்டிக்கல் டெஸ்ட். இந்த ஸ்வீப்பிங்கு, மாப் பண்ணுறது, ட்ரெயின் பண்ணுறது, டாய்லெட்ஸை க்ளீன் பண்ணுறது, மெயின்டெனன்ஸ் ஆஃப் செப்டிக் டேங்க்கு, இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க, ஒரு டெமோ மாதிரி. ஓகேங்களா? அதை நீங்கள் கிளியர் பண்ணிட்டால் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கும். 1 மைல் ரன்னிங், அதாவது 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் 7 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணி 20 ஸ்குவாட்ஸ் 10 புஷ்அப் இருக்கும். சரிங்களா? இதை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து மெடிக்கல் இருக்கும். ஸோ உங்கள் பாடி பார்ட்டில் டேட்டூஸ், பர்மனன்ட் டேட்டூஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் ஒரு சில பார்ட்டில் இருந்தால் அதை அலோவ் பண்ணுறாங்க. இன்னர் ஃபேஸ் ஆஃப் தி ஃபோராமு, எல்போவில் இருந்தால் அந்த டேட்டூ சைஸ் என்ன, அது என்ன டைப் டேட்டோ, அது எல்லாமே வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும் செலெக்ஷனில். சரிங்களா? அது சேலரி வந்து 21,000 பேசிக்கு. அது போக உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டு ஃப்ரீ தான், போக்குவரத்து சலுகை ஃப்ரீ, மெடிக்கல் அலவன்ஸு, ஃபுட் அலவன்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். ஓகேங்களா? ஸோ அவுட் டு அப்ளை. சரி ப்ரோ, இதுக்கு விருப்பமாக இருந்தால் எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுறது அப்படின்னா இங்கே பாருங்கள், தி பிரசிடெண்ட் இங்கே ஸ்டார்ட், அதுக்கான அட்ரஸ் இது. ஓகேங்களா? பிரசிடெண்ட் இஎஃப் ரெக்ரூட்மெண்ட் போர்ட், கோஸ்ட் கார்டு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ், நம்பர் 4 கலாவதி ரோட், ஃபோர்ட் கொச்சி, கேரளா. ஓகேங்களா? பின்கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்கு May 5க்குள்ளே அப்ளிகேஷனை போஸ்ட் மூலிமா நீங்கள் சென்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? எக்ஸாம் சென்டர் வந்து கொச்சியில் தான் இருக்கும். செலெக்ஷன் சென்டர், எக்ஸாம், இது எல்லாமே கோஸ்ட் கார்டு ஹெட் குவார்ட்டர்ஸ் கொச்சியில் தான் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ கொச்சி ஸ்டேட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதாவது கேரளா ஸ்டேட் மட்டும்தான் எலிஜிபிள். லாஸ்ட் டேட் May 5க்குள்ளே அப்ளை பண்ணிடணும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனோட கடைசி பேஜில் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். ஒருத்தர் ஒரு அப்ளிகேஷன் தான் சென்ட் பண்ணணும். தப்பாக ஃபில் பண்ணி சென்ட் பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு முறை அப்ளிகேஷன் சென்ட் பண்ணக்கூடாது. அப்படி சென்ட் பண்ணிங்கன்னா அது டூப்ளிகேட் ரெஜிஸ்ட்ரேஷன், டூப்ளிகேட் அப்ளிகேஷனாக கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷனோட கடைசி பேஜில் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். கேரளா ஸ்டேட் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும், வேறு எந்த ஸ்டேட்டும் இதுக்கு எலிஜிபிள் இல்லை. அதுவும் ஆண்கள் மட்டும்தான். ஸோ இங்கே பாருங்கள், அதுவும் இடபிள்யூஎஸ் கேட்டகிரி மட்டும்தான், அந்த கேட்டகிரி மட்டும்தான் எலிஜிபிள். ஸோ இங்கே பாருங்கள், ரெக்ரூட்மெண்ட் வந்து கொச்சி தான். இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பாக்ஸ்க்குள்ளே வர மாதிரி கேபிட்டல் லெட்டர்ஸில் உங்கள் நேமு, ஃபாதர் நேமு, அது எல்லாமே ஃபில் பண்ணுங்கள். இந்த இடத்துல பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கரெக்டாக ஒட்டுங்க. சரிங்களா? அடுத்து உங்கள் கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க, உங்கள் 10th ஐடி சர்டிஃபிகேட் நம்பரு, எந்த இயரில் பாஸ் பண்ணிங்க, அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, டோட்டல் பர்சன்டேஜு, கம்ப்ளீட் போஸ்டல் அட்ரஸ், பர்மனண்ட் அட்ரஸ் வித் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, பின்கோடு, இது எல்லாமே ஃபில் பண்ணணும். டிக்ளரேஷனில் டேட், பிளேஸ், அடுத்த லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன், உங்களுடைய இடதுகை கட்டவிரல் ரேகையை ஸ்டாம்ப் பேடில் அழுத்தி இந்த பாக்ஸுக்குள்ளே கரெக்டாக பதிவு பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்து உங்கள் சிக்னேச்சர், 10th மார்க் ஷீட்டில் உங்கள் சிக்னேச்சர் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த இடத்துல ஃபில் பண்ணுங்கள். என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணோம் அப்படின்னா உங்கள் 10th மார்க் ஷீட்டு, ஐடிஐ சர்டிஃபிகேட்டு, டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இது எல்லாமே நீங்கள் இந்த அப்ளிகேஷனோட இணைச்சி சென்ட் பண்ணணும். எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் நீங்கள்
அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறதுல இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரிங்களா? வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். மெஜாரிட்டி எல்லாருக்கும் இருக்கிறது ஒரே டவுட்டாக தான் இருக்கும். ப்ரோ இது வந்து கேரளா ஸ்டேட்டில் இருக்கிறவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், 100% கேரளா ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதுவும் ஆண்கள் மட்டும்தான் எலிஜிபிள். ஸோ அதுவும் இடபிள்யூஎஸ்க்கு மட்டும்தான் வேக்கண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கேரளாவில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராச்சும் தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கேரளாவில் நிறைய பேர் வந்து பார்ப்பீங்க. ஏன்னா கேரளாவிலேருந்தே ஒரு 2-3 பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கேரளா ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னா 100% இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இல்லை நீங்கள் அதர் ஸ்டேட்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா கேரளா ஸ்டேட்டில் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுறது மூலிமா மட்டும்தான் இந்த வீடியோ அந்த குறிப்பிட்ட லொக்கேஷனுக்கு போயிட்டு ரீச் ஆகும். சரிங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.